ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுப்பாங்க டாக்டர்ஸு. நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீவர் இருக்கு, காஃப் இருக்கு, ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. அது மாரி லாங் டேஸ் கன்டின்யூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில ஆன்டிபயோட்டிக் குடிப்பாங்க. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 7 டேஸ் கன்டின்யூ பண்ணுங்க, 10 டேஸ் கன்டின்யூ பண்ணுங்க. அது மாரி டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. அவங்களோட நம்மளோட எஃபெக்ட்ஸ வந்து ஹைட் பண்ணி அதுக்கேத்த மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். இந்த ஆன்டிபயோட்டிக்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா நீங்க அந்த மாரி யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்க. நெறைய பேர் வந்து 2 டேஸ், 3 டேஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. யூஸ் பண்ண மாட்றாங்க. ஸோ விட்டு விட்டு குடுக்குறது. ஸோ இந்த மாரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கோட இது அவங்களுக்கு கேட்காது. இத விட ஹையர் லெவல் தான் குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டாக்டர் சொன்னபடி உங்களோட பிரிஸ்கிரிப்ஷன கரெக்ட்டா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்க தொடர்ந்து நீங்க குடுத்துட்டு வாங்க. நடுவுல ஸ்டாப் பண்ணாதீங்க. அது மாரி ஸ்டாப் பண்ணீங்கன்னா கூட, பாக்டீரியல் உள்ள இருந்து மறுபடியும் குரோத் ஆறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து ஏதோ ஒண்ணு அழிக்கல அப்படின்னா, திரும்ப அது உருவாகும். ஸோ அதனால ஆன்டிபயோட்டிக்க கன்டினியூஸா டாக்டர் சொன்ன டைம்க்கு அந்த டோசேஜ்க்கு நீங்க எடுத்துட்டு வாங்க. ஸ்டாப் பண்ணாதீங்க. நடுவுல 2, 3 டேஸ்ல ஸ்டாப் பண்ற மாரிலாம் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த டோஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஆன்டிபயோட்டிக் கேட்கும். இல்லன்னா இத விட ஹையர் லெவல் குடுக்குற மாரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.